ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நியூ சாப்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், மார்க் எடுக்கக்கூடியதுக்கு சிக்னிஃபிகன்ட் சாப்டர். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா what do you mean by chemical reaction? A reactant will be converted to product. ஒரு reactant ப்ராடக்டா மாறுமா மாறாதா அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடிய சாப்டர் தான் ஸ்டாண்டர்ட் 11th 7th சாப்டர். என்ன சாப்டர்? தெர்மோடைனமிக்ஸ். அப்போ ஒரு ஏங்கிறது பியா மாறுமா மாறாதா அப்படிங்கறத சொல்லணும்னா தெர்மோடைனமிக்ஸ். அப்ப கைனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா how fast a reaction occurs. அப்படின்னா ஏ பியா மாறுறது எவ்வளவு நேரத்துல நடக்குங்கிறத சொல்றது தான் யாரு அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ரெண்டாவது ஏ பியா மாறுறப்போ இனிஷியலா என்ன நடக்கும், ஃபைனலா என்ன நடக்கும், அந்த டிஃபரன்ஸ் ஏ எப்படி பியா மாறுதுங்கிறத பத்தி பேசுறது யாரு தான் அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரே லைன்ல ஏ பியா மாறுமா மாறாதா அப்படிங்கறத சொல்றது தெர்மோடைனமிக்ஸ். ஏ பியா மாறுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்ங்கிறது சொல்றது கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இன் திஸ் யூனிட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த வேர்ட் கால்டு ரேட்னு பார்ப்போம். ரேட்னா வரணும் இல்ல ஸ்பீடு. அப்போ ஸ்பீடா ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அப்போ ஸ்பீடா நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள்ங்கிறது தான் இந்த யூனிட்ல பார்க்கணும். ஓகே தானே? ரைட், சிம்பிள். ஸோ ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட். இப்போ இதுக்கு ரேட் எழுத போறீங்க. ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் சொன்னேன் ஹவு ஃபாஸ்டா ரியாக்ஷன் அக்கர்ஸ். ரைட்டா? அப்போ டைம் ஆக ஏயோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்குமா, பியோட கான்சென்ட்ரேஷன் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன எழுதணும்னா மைனஸ் டிஏ. டிஏனா இந்த பிராக்கெட்டுக்கு பேரு இந்த யூனிட்ல கான்சென்ட்ரேஷன் அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் அளவு. ரைட்டா? ஸோ மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி. ரைட்டா? ஏன் சார் டிஇ டிடிலாம் எழுதுறீங்க அப்படின்னா ஏயோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே இருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதான் மைனஸ். எதை பொறுத்து? டைம் ஆக. அப்ப டைம் சேஞ்ச் ஆகுது. டிஃபரன்சியேஷன் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்ப டைம் மாற மாற ஏயோட கான்சென்ட்ரேஷனும் மாறுது. என்ன மாறுது? குறையுது. அதனால மைனஸ். அதியால் அண்டர்ஸ்டுட். ரைட். இப்போ அதே மாதிரி ரேட்டுக்கு பியோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆயிட்டே இருக்கு, கூடிட்டே போகுது. அப்போ டிபி எதை பொறுத்து? டைமை பொறுத்து. அதான் டிடி. முன்னாடி மைனஸ் போடக்கூடாது. ஏன்னா பியோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆயிட்டே தான் இருக்கு, கூடிட்டே தான் இருக்கு. என்ன ஆகல, குறையல. அப்ப ஏயோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டு போகுது, பியோட கான்சென்ட்ரேஷன் கூட்டிட்டு போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேட். ரேட் ஓகேனா? ரைட். ஸோ ரேட் லா அப்படின்னு ஒரு ரேட் இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எழுத பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எழுதுனா என்ன எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க ஏ இனிஷியலா என்ன இருக்கு, ஏன்னு இருக்கா. அப்ப ஏயோட கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப டிஏ டிவைடட் பை டிடி மைனஸ் முன்னாடி எக்ஸ் இருக்கு, அப்போ 1/x எழுதிக்கோங்க. அடுத்து மைனஸ் டிபி டிவைடட் பை டிடி முன்னாடி என்ன இருக்கு, ஒய்ன்னு இருக்கு, 1/y எழுதிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு சீன் இருக்கா, அப்போ டிசி டிவைடட் பை டிடி முன்னாடி எல் இருக்கு, அப்போ 1/l இருக்கும். அடுத்து டி இருக்கா, அப்போ டிடி டிவைடட் பை டிடி முன்னாடி எம் இருக்கு, 1/m. அப்ப எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ரேட் எழுத தெரியுமா? ஒண்ணும் இல்ல, ஏன் இருக்குன்னா பிராக்கெட்டுக்குள்ள அதை போட்டுட்டு டிவைடட் பை டிடின்னு போடணும். ரியாக்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா 1/ன்னு போடணும். ப்ராடக்ட்ல அதே மாதிரி பிளஸ்ன்னு போடணும். கான்சென்ட்ரேஷன் பிராக்கெட் டிவைடட் பை டிடி. ஆனா இங்க எல் இருந்துச்சுன்னா 1/l, m இருந்துச்சுன்னா 1/m. இதை மட்டும் எழுதி என்ன செஞ்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹவ் அண்டர்ஸ்டுட்? ரைட். ஸோ இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன். ரேட் எழுதுறது தான் இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட். எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன எழுத தெரியணும், ரேட் எழுத தெரியணும். Now we are switching into a very very important book back question. Difference between average rate and instantaneous rate. Page number 207ல டாப்ல எழுதிக்கோங்க. ஒரே ஒரு क्वेश्चन. டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன எழுதினாலும் சரிதான், இல்ல வாட் இஸ் மீன் பை ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னு எழுதினாலும் சரிதான். ரைட்டா? இன்ஸ்டன்ட், வாட் மீன் பை இன்ஸ்டன்ட்? அந்த பர்టిక్యులர் டைம். ரைட்டா? இதுதான் ஒரு இன்ஸ்டன்ட். ரைட்டா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அர்த்தம்? the rate at a particular instant. ஒரு பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட்னா வாட் மீன் பை ஆவரேஜ்? ஓவரால் ஆட் பண்ணி நம்ம சம்மரி எடுப்போம். டிவைடட் பை 5 அப்படின்னா 5 சப்ஜெக்ட். இப்போ 10th மார்க்ல நீங்க என்ன ஸ்கோர் பண்ணீங்க, 450 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஸ்கோர் 90%. அதான் ஆவரேஜ். ரைட்டா? ஸோ அதான் ஆவரேஜ். இங்க என்ன ஆவரேஜ் சொல்றோம் அப்படின்னா அதே தான், ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட்
இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அதாவது ரியாக்டன்டோட சேஞ்ச் என்ன நடக்கு, இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகும், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதான் ஓவர் என்டையர் பீரியட் ஆஃப் டைம். ரைட்டா? ஸோ அகைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ரேட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் எழுதணும். ஆவரேஜ் ரேட்னா ரேட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஓவர் என்டையர் பீரியட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது, ஆவரேஜ் ரேட். அது ஆல் அண்டர்ஸ்டுட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட், அடுத்து ரேட்ல எழுத தெரியணும். இதுவும் ரேட்ல தான், இதுவும் ரேட்ல தான், ரெண்டு விதமா ரேட்ல லா எழுதலாம். அப்ப ரேட் லாக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா, எழுதிட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரேட்டுங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அப்போ rate is directly proportional to concentration of A, concentration of B. In order to remove this proportionality, I am using a constant called rate constant K. அப்போ அந்த proportionality remove பண்றதுக்கு equal to K ன்னு எழுதுறேன். A to the power M, B to the power N. M and N are orderன்னு இருக்கும். இது எங்க இருக்கும்னா பேஜ் நம்பர் 208ல எழுதிக்கோங்க. டிஃபைன் ரேட் லான்னு எழுதணும். இதுல இருந்து மார்க் பண்ணணும். ரைட் சைடு வேற M and N are order of a reaction respectively இருக்கும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஓகேதானே? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ரிமைனிங் இந்த யூனிட்டோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பார்ப்போம் அப்படின்னா கண்டினியூஸான கிளாஸ்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. ஓகேதானே? தேங்க்யூ.